ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் ஆட்சியிலேயே பெருந்தோட்ட மக்களுக்கான காணி உறுதிப்பத்திரங்கள் வழங்கப்பட்டதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். பண்டாரவளையில் பெருந்தோட்ட மக்களுக்கான காணி உறுதிப்பத்திரம் வழங்கும் நிகழ்வில் இன்று கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இதனை குறிப்பிட்டார். பெருந்தோட்ட மக்களுக்கு வழங்குவதற்கான காணி உறுதி பத்திரங்கள் பண்டாரவளை நகரத்திலிருந்து பண்டாரவளை மாநகர சபை மண்டபத்திற்கு ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டன. இந்த நிகழ்வு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இன்று நடைபெற்றது. 260 பேருக்கான காணி உறுதி பத்திரங்கள் வழங்கப்பட்டன. பிரேமதாச ஜனாதிபதி සිටියදී වතුකරේ ජනතාවට ඉඩම් දෙන්න ගෙවල් හදන්න කියලා අපි තීරණය කළා. பிரேமதாச ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் தோட்ட தொழிலாளர்களுக்கு வீடு கட்டுவதற்கு காணி வழங்க தீர்மானித்தோம். அதனை செய்வதற்கு முன்னர் அவர் கொலை செய்யப்பட்டு விட்டார். 94ஆம் ஆண்டு நானும் தொண்டமான் அமைச்சரும் நுவரெலியாவிற்கு சென்று அது தொடர்பில் தெரிவித்தோம். 20 வருடங்களாக செய்ய முடியாது போய்விட்டது. மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக வெற்றி பெற்றதன் பின்னர் 100 நாட்களுக்குள் முதற் தடவையாக தோட்ட தொழிலாளர்களுக்கு காணி உரிமை கிடைக்க வழிவகுத்தோம். வீடு நிர்மாணிக்க ஆரம்பிக்கப்பட்டது. தற்போது 370 வீடுகளுக்கான அடிக்கல்கள் நாட்டப்பட்டுள்ளன. නිවාස හදන එක පටන් ගෙන තියෙනවා. දැනටම නිවාස 370කට මුල්ගල් තියලා තියෙනවා. இன்று நாங்கள் உங்களுக்கு முகவரியை ஊர்ஜிதப்படுத்துகின்ற நாள். முகவரி அற்ற ஒரு சமூகம் 200 ஆண்டுகளாக இந்த நாட்டிலே செய்த சேவை, இந்த நாட்டை வளமாக்கினீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே வறுமையும் சோகமும் தாண்டவம் ஆடிக்கொண்டிருந்தது. சொந்த நிலமற்ற சமூகத்தில் பிறந்த எனக்கு இன்று என்னுடைய சமூகத்திற்கு சொந்த நிலத்தை பெற்றுக் கொடுக்கின்ற வாய்ப்பை இறைவன் அளித்தான். அதற்கான பாக்கியத்தை நீங்கள் அளித்தீர்கள். எங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களின் பொழுது முதலாவதாக உறுதிமொழிதான் தோட்ட தொழிலாளர்களுக்கு தனி வீடு அமைத்துக் கொடுப்பது. இன்று எங்களுடைய அரசியல் உரிமையின் காரணமாக இன்று நாங்கள் மலையக மக்கள் என்ற ஒரு அடையாளத்தை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். இந்த மலையக மக்கள் தான் எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற அடையாளமாக இருக்கின்றது. 200 வருடங்களின் பின்னர் காணி உறுதி பத்திரம் கிடைத்ததையிட்டு மக்கள் மகிழ்ச்சி வெளியிட்டனர். ஒப்பனை இல்லாம இவ்வளவு காலம் இருந்துச்சு, அதனால இப்ப ஒப்பனை கிடைச்சனால ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இது எங்களுடைய வாழ்க்கையிலே மலையகத்துக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதமாகவும் ஒரு வெற்றியாகவும் நான் கருதுகிறேன். நாங்களும் இந்த நாட்டினுடைய காணி சொந்தக்காரர்கள் என்பதை நினைக்கும் போது உண்மையிலேயே இது ஒரு பெரிய சந்தோஷமான நிகழ்வு. எங்களுக்கு இப்பதான் ஒரு காணி உறுதி பத்திரம் கொடுத்திருக்கு. 200 வருஷத்துக்கு பிற்பாடு இப்ப நாங்க வீடு உரிமைன்னு ஒன்று இருக்குது.